பயங்கர எதிர்பார்ப்போட தமிழ் இண்டஸ்ட்ரியோட பெரிய ஸ்டார்ஸ் அப்கமிங் மூவிஸோட அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். தக் லைஃப் கமலஹாசன் அவருடைய இந்த தக் லைஃப் டீசர் ரிலீஸ் ஆகி எல்லாராலையும் பயங்கரமாக பேசப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 வருஷங்களுக்கு அப்புறமா கமலஹாசன் அண்ட் மணிரத்னம் இவங்களோட கூட்டணியில் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வெறும் கமலஹாசன் அண்ட் மணிரத்னம் இவங்களோட ஸ்பெஷல்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் பெரிய பெரிய பட்டாளங்கள்லாம் நடிக்கிறாங்க. அதுவும் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பு அண்ட் த்ரிஷா இவங்களுடைய ஜோடி பேரும் இந்த படத்துல இருக்கு. இவங்க மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அபிராமி, மலையாள ஃபேமஸ் ஆக்டர் ஜோஜு ஜார்ஜ், சேத்தன், வடிவுக்கரசி, ஹிந்தி ஃபேமஸ் ஆக்ட்ரஸான சானியா மல்ஹோத்ரான்னு சொல்லி பெரிய பெரிய பட்டாளங்கள்லாம் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி மட்டும் இல்லாம இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே இருக்க போகுது. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரிஷா அண்ட் சிம்பு இவங்களுடைய காம்போவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மியூசிக்கை ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்காரு. அதுக்கு இவங்க 2 பேரும் பயங்கரமா டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த ஒரு டான்ஸை பாத்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோல தான் எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம த்ரிஷா அண்ட் சிம்பு இவங்க 2 பேரும் ஆட போற இந்த பாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சூப்பரான ஒரு சாங்கை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதையும் எல்லாராலையும் பயங்கரமா வரவேற்கப்படும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா பல வருஷம் கழிச்சு கமலஹாசன் அண்ட் மணிரத்னம் இவங்களோட கூட்டணியில ஒரு படம் வரப்போது. அதுவும் அந்த படத்துல இந்தந்த அம்சங்கள்லாம் இருக்குன்றது மக்கள் மத்தியில போய் சேரும் போது அதுக்கான எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட வேலைகள் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட்ரோ. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்க இந்த படத்துல சூர்யா, பூஜா ஹெக்டே மற்றும் ஜோஜு ஜார்ஜ் சொல்லிட்டு பெரிய பெரிய பட்டாளங்கள்லாம் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் சூர்யா மற்றும் ஜோதிகா இவங்க 2 பேரும் சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள். அதுக்கான கனிமா சாங் அப்படின்ற ஒரு சாங் இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில பயங்கர ஒரு ட்ரெண்டிங்ல இருக்குன்னே சொல்லலாம். இப்போ வரைக்குமே எல்லாராலையும் வைப் செய்யப்பட்டு இருக்க ஒரு பாடல் அப்படின்னே சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட வேலைகள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த படம் ஜூன் மாதம் 2025 அப்போ வெளிவந்துரும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததை நம்ம பார்க்க போற படம் ஜெயிலர் 2. ஜெயிலர் 1 நெல்சன் அவருடைய இயக்கத்துல ரொம்பவே சூப்பரா மக்கள் மத்தியில பயங்கர ஒரு வரவேற்பை பெற்றுச்சுன்னே சொல்லலாம். பாடல்களும் நல்ல ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ரெடி ஆகிட்டு இருக்க ஜெயிலர் 2 இந்த படமும் பாத்தீங்கன்னா நெல்சன் அவர்கள் தான் இயக்குறாங்க. இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் மியூசிக் போடுறாங்க. இந்த படத்தோட அறிவிப்பு ஜனவரி 14 பொங்கல் அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தோட படப்பிடிப்பு மார்ச் 9 அப்போ தொடங்கி இருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படம் அக்டோபர் 31ஆம் தேதி திரையரங்குகள்லாம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மக்களும் பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போற படம் ஜனநாயகன். இந்த படம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே இதுதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் அடிக்கும் அப்படின்னு எல்லாராலையும் பயங்கரமா எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெச் வினோத் அவர்கள். ஹெச் வினோத் அவர்கள் இதுக்கு முன்னாடி அஜித் குமார் அவரை வச்சு துணிவு, வலிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 படங்களை கொடுத்திருக்காங்க. ஆனா முக்கியமா இதுல சொல்ல வேண்டியது என்னன்னா ஹெச் குமார் அவருடைய ஃபர்ஸ்ட் படமான சதுரங்க வேட்டை படம் பயங்கரமான ஒரு அரசியலை பேசியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா விஜய் அவர்களுடைய இந்த படத்துல நல்ல ஒரு அரசியலை சொல்லியிருப்பாங்க. மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026ல விஜய் அவர்கள் அரசியல்ல நிக்க போறாங்க, அதாவது தேர்தலில் நிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேற வந்திருக்கு. ஸோ விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை செய்ய போறாங்க அப்படின்றத இந்த படம் மூலமா அவர் தெரிவிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில பேசப்படுது. அதனால ஒரு பயங்கர ஒரு எதிர்பார்ப்போட இந்த படம் காத்திருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல விஜய் அவர்களுக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. பாலிவுட்ல மிகப்பெரிய ஆக்டரான பாபி தியோல் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, நரேன், கௌதம் வாசுதேவன், மமிதா பைஜின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பட்டாளங்கள்லாம் நடிக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அனிருத் ரவிச்சந்திரன் இவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படம் இவருக்கு 5வது படம்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்த கத்தி, மாஸ்டர், பீஸ்ட், லியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துக்கும் இவர் தான் மியூசிக் அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட மியூசிக்கும் மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சுன்னே சொல்லலாம். அதனால இந்த படத்தோட மியூசிக்கும் பயங்கர ஹிட் அடிக்கும் அப்படின்னு எல்லாராலையும் பேசப்படுதுன்னே சொல்லலாம். ஸோ விஜய் அவருடைய இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரியான டாப் ஸ்டார்ஸோட அடுத்த மூவி அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை, see you.